जलधे महितोपनिषत् कथितार्थनिधे நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன புதிய புதிய கருத்துக்களை இதுன்னு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் எனக்கு என்ன தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் இந்த தீபாவளி நாளில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, இருக்கப்பட்டவர் அல்லது இருக்கப்பட்டவர் இல்லாதப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு வஸ்திர தானமாகவோ அல்லது ஒரு அன்னதானமாகவோ இல்ல அவர்களால் முடிந்த சில பொருட்களை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் கூறுகிறது. அந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெடியை வெடிக்கும் பொழுது நமக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு துஷ்ட தேவதைகள் வெளியே செல்லும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரங்கள் இருந்திருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது ஒரு கேரளாவில் என்னன்னு கேட்டா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் சென்றால் கூட அங்க ஒரு குடும்ப வெடி என்று வெடிப்பார்கள். அந்த வெடியை அவர்களுடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் நாமத்தையும் சொல்லி அந்த வெடியை வெடிக்கும் பொழுது தோஷம் விலகுவதாக நிறைய ஐதீகங்கள் கூறுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது ஒரு இருக்கப்பட்டவர் இல்லாதப்பட்டவருக்கு ஒரு பட்டாசுகளை, நம்மளால் முடிந்த சில பட்டாசுகளை ஒரு குழந்தைகளுக்கோ ஏழை எளிவருக்கோ கொடுக்கும் பொழுது அது தோஷ நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிகப்படியான ஒரு பெரிய லெவல் இல்லாமல் அல்லது ஒரு சாதாரண லெவல் இருப்பவர் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு துணியை வஸ்திரத்தை ஒரு கூட்டுபவர் அல்லது ஒரு டெலிபோன் ஆபரேட்டர்ஸ் அல்லது பாத்தீங்கன்னா இபிஎல் இருக்கவங்க அவங்க இவங்களுக்கு என்னன்னா கொடுக்கும் பொழுது அந்த தோஷ நிவர்த்தியாகும். குறிப்பாக இந்த ராகுகேது சாரத்தில் உள்ளவர்கள் இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது வஸ்திரதானம் கொடுக்கப்பட்டாலும் சரி, அல்லது இந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட் அல்லது சானிட்டரி டிபார்ட்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு ஒரு வஸ்திரதானம் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. அதே போன்று லக்னத்தில் குரு உள்ளவர்கள் அல்லது லக்னத்தில் கேது உள்ளவர்கள் அல்லது லக்னத்தில் கேதுவோட என்னன்னா சுக்கிரன் சேர்ந்து திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக கருத்த பிராமணருக்கு ஏதாவது துணி தானம் செய்யப்படும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் கூறுகிறது. குறிப்பாக இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு தீபாவளி நாளில் ஒரு கடல் ஸ்நானம் செய்யப்படலாம். இல்லை என்றால் ஒரு ஆத்துல ஓடக்கூடிய தண்ணீரில் ஸ்நானம் செய்யலாம். இல்லை என்றால் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு வாட்டர் பாட்டில்ல என்ன